திருவோணகாந்தன் தடி திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாங்க, காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் உள்ளது. பஞ்சுப்பேட்டை அப்படின்னு கூடிய இடம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு சொன்னோம்னாங்க, இங்கே ஒரே வளாகத்தில் தனித்தனியாக 3 சந்நிதிகள், 3 சிவலிங்கங்கள் இங்கு இருப்பது இத்தலத்தின் மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும். அதாவது வானாசுரன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார், ஒரு அசுரன். அவங்களுடைய படை தளபதி ஓணன் காந்தன் அப்படின்னு 2 அசுரர்கள் இந்த சிவனை வழிபட்டார்கள். அதாவது இவங்க யார் அப்படின்னு சொன்னோம்னாங்க, திருமுல்லைவாயில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் தொண்டைமான் அங்கே படையெடுக்க சென்ற யாருக்கிட்டேன்னா இந்த ஓணன் காந்தன் கிட்ட தான் படையெடுக்க சென்று அவர்களை வென்று இந்த திருமுல்லைவாயில் கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிறது அந்த கோயிலுடைய தல வரலாறு. அப்படிப்பட்ட இந்த ஓணன் காந்தன் அப்படிங்கிறவங்க 2 பேரும் பெரிய சிவபக்தர்கள். அதாவது ஓணன் வழிபட்ட ஈஸ்வரன் ஓணேஸ்வரர், காந்தன் வழிபட்ட ஈஸ்வரர் காந்தேஸ்வரர். அதே போல் இங்கே இன்னொரு சந்நிதி ஜலந்தரன் அப்படிங்கிறவர் வழிபட்ட ஜலந்தரேஸ்வரர் அப்படின்னு கூடிய 3 சந்நிதிகள். இப்போ நம்ம பார்க்குறது திருமுல்லைவாயில் இருக்கக்கூடிய அந்த விமானம். ஏன்னா அங்கே தான் அந்த 2 பேரையும், இந்த ஓணன் வாணன் 2 பேரையும் தொண்டைமான் வெற்றி பெற்ற அந்த இடம் அதுங்க. இந்த திருத்தலம் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு கோயில். இங்கே அம்பாள் சந்நிதி தனியாக கிடையாது. இன்னொரு சிறப்பு, சுந்தரரால் பாடல் பெற்ற தலம். இவர் சிவபெருமான் சுந்தரருக்கு புளிய மரத்து காய்களை பொன் காய்களாக தந்த ஒரு திருத்தலமாகும் இந்த திருத்தலம்.